வணக்கம். நான் உங்கள் வருண் ஸ்ரீவத்சன். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபைட். இந்த வார கடைசியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆடி மாசம் பிறந்தாச்சு. நம்ம இன்னைக்கு ஆடி மாசத்துக்கு அம்மனுக்குரிய மாதம் என்றே பிறக்கிறது. அம்மனுக்குரிய மாதம். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாசம் சில சிறப்புகளையும் நாம் பார்க்கலாம். ஆடி மாசத்திற்கென்ற சில பழமொழிகள் உண்டு. ஆடி தேடி பட்டம் விதை என்பார்கள். ஆடி வந்தால் மஞ்சள் பூசி கரைத்து குழி என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் மிக மிக சிறந்தது. ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், இப்படி என்று பல நாட்கள் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுகின்றன. ஆடி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மிகவும் உகந்த நாட்களாக கொண்டாடப்படுகின்றன. சரி, ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு என்றால், ஆடி மாதம் இன்னொரு பெயர் தட்சிணாயன புண்ணிய காலம் என்றே பெயர். அதாவது சூரியன் இந்த மாதத்தில் தான் கடகராசியில் சஞ்சரிக்க தொடங்குகிறார். அதாவது சூரியனுடன் சூரியன் என்பவர் வெம்மையானவர், சந்திரன் குளுமையானவர். அதாவது வெம்மையும் குளுமையும் ஒன்று சேர இணைய மாதம் கடக மாதம் எனும் ஆடி மாதம். இப்பொழுது சூரியன் சந்திரன் இருவரும் ஒரே நோக்கில் சஞ்சரிக்கும் கூடிய மாதம் ஆடி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இதை கடக மாசம், கர்க்கட மாசம் என்றே கூறுவார்கள். பிறகு ஆடி அமாவாசை என்பதும் மிக மிக சிறப்பான நாள். ஆடி 18ஆம் பெருக்கு நாம் அனைவரும் நதியின் காவேரி தாயை வணங்குகிறோம். சரி, ஆடி மாதம் ஏன் அம்மனுக்குரிய சிறப்பு மாதம் என்று அழைக்கப்படுகிறது என்றால், ஆடி மாதம் என்பது தட்சிணாயனம் என்ற பெயர் உண்டு. தட்சிணாயனம் என்பது தெற்கு திசை. அதாவது இன்னொரு பெயர் என்று சொல்ல போனால், ஆடி மாதம் மற்றும் மார்கழி மாதத்திற்கு பீடை மாதம் அல்லது பீடுடைய மாதம் என்று பெயர். ஏன் இந்த பெயர் என்றால், அதாவது நடுவில் பீடத்தை போன்று வருவதால் இந்த மாதத்திற்கு 2 மாதத்திற்கும் பீடை மாதங்கள் என்று பெயர். பீடுடைய மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. 3வது விஷயம், ஆடி மாதம் அம்மனுக்கும் மார்கழி மாதம் விஷ்ணுவிற்கும் சிறப்பு உரியதாக இருக்கின்றது. பொதுவாகவே அம்மனுக்கு ஏன் ஆடி மாதம் உகந்த நாட்களாக கருதப்படுகின்றது என்றால், ஆடி மாதம்தான் அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுகிறார்கள். அம்மன் சற்று உக்ரக தேவதை என்றும் சொல்லுகிறார். ஆனால் கருணையின் வடிவம் கொண்டவள். அதாவது ஏன் அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுகிறார்கள், அந்த வழக்கத்தை ஏன் நமது முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் என்றால், அதாவது அம்மன் எப்பொழுதும் உத்தமான தேகத்தையும் குளிர்ந்த கண்களையும் கொண்டவள் தாய் மாரியம்மன். மாரியம்மனுக்கு எலுமிச்சம்பழம் சாற்றும் போது அதில் அம்மனின் சக்தி குடிக்கொண்டிருப்பதாக ஐதீகம். இந்த வழக்கத்தை அதனாலதான் ஏற்படுத்தி வைத்தனர் நமது முன்னோர்கள். ஆகையினால் அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவதனால் 108 1008 என்று போட்டு எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவதனால் அம்மனுக்கு உச்சி குளிர்ந்து நமக்கு அருள் பாலிப்பாள். அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழத்தை ஏன் நாம் நசுக்குகிறோம் என்றால், ஒரு வீட்டு வசதி என்ன தீய சக்திகள் எல்லாம் அதை பொசிக்கிவிடும். எலுமிச்சம்பழத்துக்கு தீய சக்தியை உள்ளிட்டுக் கொள்ளும் காந்த சக்தி என்பது உள்ளது. 3, ஆடி மாதம் தொற்று நோய்கள் பரவும் காலம் என்பதனால நமக்கு தானியத்தில் விளையக்கூடிய கப்பங்கூழ், கஞ்சி, கேழ்வரகு, வேப்பிள்ளை போன்றவை எல்லாம் கலந்து கூழ் செய்யப்படுகிறது. இந்த கூழை உண்பதனால் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மற்றும் அவனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். ஏன் வேப்பிலை பணப்படுகிறது? அம்மை நோயை போக்கும் சக்தி அந்த வேப்பிலைக்கு, அம்மை நோயை நீக்கும் சக்தி வேப்பிலை கொண்டு. ஆகையினால ஆடி மாதம் தோறும் வேப்பிலை மணக்கிறது. அக்னி தீச்சட்டி இறங்கி தீமிதி எடுத்து அம்மனுக்கு பால் குடம் எடுத்து வைப்படுகின்றனர் மக்கள். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் தோறும் அமாவாசை என்று நமது பித்ருக்களுக்கு நாம் முன்னோருக்கு கடன்கள் செய்கின்றோம். ஏன் என்றால், ஆடி மாதத்தில் அதுவும் தான் சூரியத்தனுடைய சஞ்சார காலத்தை தொடங்குகிறார்கள். அதாவது முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவே நாம் தர்ப்பணம் என்று செய்கின்றோம். இந்த தர்ப்பணத்தினால் பித்ருக்கள் சாந்தி அடைகின்றார்கள். நம்மளுடைய தந்தை வினை வாயடி வாயிலாக உமது குலம் தழைக்கட்டும் என்று வாழ்த்துகிறார்கள். அதாவது பித்ருலோகம் என்பது சூரிய மண்டலத்துக்கு அப்பாற்பட்டு உள்ளது, அடுத்ததாக உள்ளது. ஆகையினால் இந்த நாட்களில் நாம் செய்வதனால் நமது பித்ருக்கள் சந்தோஷம் அடைந்து நமக்கு நன்மையை செய்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் தாயார் அவதரித்தாள். அது மட்டும் இல்லாமல் ஆடி கிருத்திகை என்று, அதாவது கிருத்திகை என்பது சூரியனுக்குரிய நட்சத்திரமாகும். அதாவது 3 கிருத்திகைகள் இந்த நாட்களில் கொண்டாடப்படுகின்றன. தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை. 3 கிருத்திகை நாட்கள் முருகனுக்கு உகந்த நாள். முருகன் அவதரித்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம்.
கிருத்திகை என்பது சூரியனுக்குரிய நட்சத்திரமாகும். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு நான் அதாவது முருகப்பெருமான் எப்படி என்றால் நம் உடலோடு உறுதி போன்றவர். அவருடைய இது இருப்பதனால் தான் உடல் ஆரோக்கியமாக இயங்குகின்றது. சூரியன் என்பவர் ரத்தத்திற்கு அதிபதி. ஆகையினால் சூரியன் நம் உடலில் நன்றாக இயங்க வேண்டும், நமக்கு உடலில் நல்ல சக்தி கிடைக்க வேண்டும் என்றால் ஆடி கிருத்திகை அன்று முருகனுக்கு செந்தாமரை மலர்களால் அர்ச்சித்து மற்றும் அவருக்கு அவல் பாயசம் செய்து நைவேத்தியம் செய்து வைப்பட மிகவும் சிறக்கும். வீட்டில் உள்ளவர்கள் அன்று விரதம் இருந்து முருகனுக்கு செந்தாமரை மலர்களால் அர்ச்சித்து வைப்பட்டு அவல் பாயசம் மற்றும் நைவேத்தியம் செய்து வைப்படுவதனால் நமக்கு நன்மை கிடைக்கும். இன்னொன்று, ஆடி மாதத்தில் அம்பிகையை வைப்படுவதனால் திருமண பாக்கியம் என்பது கிடைக்கும். ஆடி மாதத்தில் நாம் மனம் ஒன்றி வைப்பட்டால் நமக்கு வியாழ யோகம் எனும் பாக்கியத்தை தருவாள். வியாழ போகம் எனும் பாக்கியத்தை இதனால் நமக்கு திருமண வரம் கிடைக்கப்பட்ட நல்ல வாழ்க்கை அமைந்து, நல்ல மன வாழ்க்கை அமைந்து, நல்ல போகமாக வளமாக வாழலாம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அம்மனை குளிர்விக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருட்கள் இன்னும் 2 உள்ளது. அம்மனுக்கு இளநீர் அபிஷேகமும் உடைத்த தேங்காயில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவதும், அம்மனுக்கு தேங்காய் உடைத்து அதன் மூடியில் நெய் தீபம் ஏற்றுவதும் அம்மனை குளிர்விக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் உள்ள செவ்வாய்க்கிழமை தான் மங்கள கௌரி விரதம் என்பது கொண்டாடப்படுகின்றது. இது பெண்களால் குறிப்பாக கொண்டாடப்படும் விரதம். பார்வதி தேவியின் அம்சனானவள் தான் கௌரி என்பவள் ஆவாள். அதாவது இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் தமது வீட்டில், அதாவது திருமணமான பெண்கள் தமது புகுந்த வீட்டிலும், திருமணமாகாத பெண்கள் தனது பிறந்த வீட்டிலும் தினம் அதிகாலையில் எழுந்து குளித்து நீராடிவிட்டு நெற்றியிற்கு குங்கும திலகம் இட்டுக்கொண்டு மஞ்சளினால் பிள்ளையாரை விழித்து வைத்துவிட்டு அம்மனுடைய அம்சமான எலுமிச்சம்பழம் மஞ்சள் குங்கும போட்டு இட்டுவிட்டு அவற்றுக்கு அன்று விரதம் இருந்து அன்று லலிதா சகஸ்ரநாமம், அம்மன் சோஸ்திரம் போன்றவை எல்லாம், துர்கா சகஸ்ரநாமம், துர்கா சோஸ்திரம் போன்றவை எல்லாம் படித்துவிட்டு நைவேத்தியம் செய்து கற்பூராட்சி செய்து வைப்பட்டால் திருமணம் நன்றாக நடக்கும், மாங்கல்ய பலம் கிட்டும் மற்றும் வளமாக வாழலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக ஆடி மாதத்தில் தான் எப்பொழுதும் ஆடி தேடி பட்டம் விதை என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், நாம் ஆடி மாதத்தில் தொடங்கக்கூடிய எந்த சுப செயல்களால் இல்லாமல் அது நன்றாகவே முடியும். ஒரு பழமொழியும் ஆடியில் காத்தடித்தால் ஐப்பசியில் மழை வரும் என்ற சொல்லும் தொலைவடையும் உள்ளது. ஏன் என்றால் ஆடி மாதத்தான் தென்மேற்கு பருவ காற்று என்பது நமது நாட்டில் வீசும். அது மேகங்களை உற்பத்தி செய்து நமது நாட்டில் மாரியை பொழிவிக்கும். அம்மனுக்கு ஏன் மாரி என்பது பெயர்? மாரி என்றால் மழை, மாரி என்றால் கருணை என்ற அர்த்தம். முத்து மாரி அம்மன் ஏன் என்ற பெயர்? முத்து போன்ற மழைகளை வரைவதற்கு அம்மனுக்கு முத்துமாரி அம்மன் என்ற பெயர். ஆகையினால் ஆடி மாதத்தின் சிறப்புகளே இவை என்று நாம் பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம்.